சத்துக்கள்னு பார்க்கும்போது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும். பெண்களுக்கு இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் ரொம்ப அவசியமா தேவைப்படுது. ஆனா ஆண்களுக்கு வேறு சத்துக்கள்ல தான் குறைபாடு ஏற்படுது. இந்த வீடியோல ஆண்கள் எந்தெந்த சத்துக்களை எந்த அளவுல அவசியமா எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். பெண்களுக்கு கால்சியம் மற்றும் இரும்பு சத்து அதிகமா தேவைப்படும். ஆனா ஆண்களுக்கு துத்தநாகம், ஜிங்க் மற்றும் வைட்டமின் ஏ போன்ற சத்துக்கள் கூடுதல் தேவையா இருக்கு. குறிப்பா 50 வயதை நெருங்கும் ஆண்களுக்கு உணவை உறிஞ்சுற திறன் 10-30% வரை குறைய வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க சரியான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஆண்களுக்கு அத்தியாவசியமான விட்டமின்கள் என்னென்னா, முதல்ல வைட்டமின் டி. இந்த வைட்டமின் டி எலும்பு ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்ல, ஆண்களோட டெஸ்டோஸ்டரான்கிற ஹார்மோன் அளவுக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்ப முக்கியம். மெக்னீசியம் சத்து என்சைம்களோட செயல்பாட்டிற்கு, தசை வலிமையா இருக்கிறதுக்கு, இதய ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப தேவையா இருக்கு. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்னு பார்த்தா இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் மூளை ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப தேவையா இருக்கு. ஆண்கள் அவசியம் வாரத்திற்கு 2 முறை மீன்களை அவங்க உணவுல சேர்த்துக்கணும். அப்படி வாரத்துக்கு 2 தடவை மீன்களை சேர்த்துக்கலைன்னா அவசியமா சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிடணும். வைட்டமின் B12 நரம்பு மண்டலம் மற்றும் இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆவறதுக்கு தடையின்றி தேவைப்படுது. ப்ரோபயோட்டிக்ஸ் மற்றும் இதர சத்துக்கள்னு பார்க்கும்போது செரிமானம் சரியில்லைன்னா நம்ம சாப்பிட்ற எந்த வைட்டமினும் உடம்புல ஒட்டாது. அதனால நல்ல பாக்டீரியாக்கள் நிறைந்த ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைந்த உணவுகளை அவசியமா எடுத்துக்கணும். இது குடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. நீங்க ஒரு விளையாட்டு வீரரா, இல்ல 50 வயதுக்கு மேற்பட்டவங்களா, இல்ல ஏதேனும் உடல் நல பிரச்சனை இருக்கா, இதெல்லாம் பொறுத்துதான் நீங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். சுய மருத்துவம் செஞ்சுக்காம டாக்டரை கன்சல்ட் பண்ணி ரத்த பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமும் நம்ம எடுத்துக்கணும்.